மசாலா சேல் பண்ணுறது. ஹோம்மேடில் செய்யக்கூடிய அந்த ஒரு வீட்டு மசாலான்னு தனியாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தனியா அப்புறம் சோம்பு சீரகம் இந்த மாதிரிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். அப்புறம் கறி மசாலா, மீன் மசாலா, சிக்கன் மசாலா, இட்லி பொடி, பருப்பு பொடி, அப்புறம் கருவேப்பிலை சாதப்பொடி, புளியோதரை தொக்கு, தக்காளி தொக்கு, இப்படி நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தெரியுமோ, ஊறுகாய் போட தெரியும்னா ஊறுகாவையும் கூட இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி எதெல்லாம் நமக்கு தெரியுமோ இந்த ஐட்டம்ஸை கூட நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி விற்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுமே வந்து பலருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கடையில் வாங்கும்போது அதில் ஒரு சில ப்ரிசர்வேட்டிவ்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கமே கூட மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும் போது நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் இதன் வழியாக அதிகமாகவே வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் இந்த ஒரு 4 ஐடியாவை தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கேக் பேக்கிங் இருக்குது, அது தவிர இந்த டெய்லரிங் இருக்குது, இந்த மாதிரி பல ஐடியாஸும் இருக்க தான் செய்யுது. நாம் வீட்டில் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு சில வேலைகள்லையும் நம்ம ஈடுபடுத்திக்கும் போது நமக்கு இன்கம் மட்டும் வரதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் நாம் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வரக்கூடிய இன்கம் மட்டும் இல்லாமல் நாமளும் இந்த மாதிரி புதுசாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி இதன் வழியாக அதிகமாக சேவிங்ஸை செஞ்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கடன் இல்லாத வாழ்க்கையும் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக்கை தட்ட மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னங்கிறத குறிப்பிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.